சக்தி சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு மேங்கோ ரெசிபி தான். இதை நான் மாம்பழம் எடுத்திருக்கேன். இந்த மாம்பழம் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இனிப்பாகவும் இருந்துச்சு. அதனால் நம்ம இப்போ மாம்பழத்தில் ஜாம் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு ஃப்ரெஷ்ஷான மாம்பழமாக எடுத்து நம்ம நல்லா இந்த பல்ப் எடுத்து வச்சுக்கலாம். நல்லா தோல் நீக்கிட்டு இதை இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம நல்லா நைஸாக பேஸ்ட்டு பதத்தில் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது, சுத்தமாக தண்ணியே சேர்க்கக்கூடாது. இப்போ இது பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. இப்போ ஒரு சுத்தமான கடாயில் நல்லா சூடு ஊற்றிங்க. அதில் இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை அது உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கைவிடாத கிண்டிக்கிட்டே இருங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம கைவிடாத கிண்டிக்கிட்டே இருக்கலாம். இப்போ இது மேங்கோ சீசன்ன்றதுனால நீங்கள் இதை செஞ்சு ஒரு பாட்டிலில் வச்சுக்கிட்டிங்கன்னா 6 மாதம் ஆனாலும் வீணாக போகாது. சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இதில் நம்ம எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. நம்ம தண்ணி சுத்தமாக நீங்கள் இதில் சேர்க்கவே கூடாது. மாம்பழத்தை கூட கழுவிட்டு நல்லா துணி வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தோல் எடுத்துகிட்டு நீங்கள் மிக்ஸி ஜாரில் அரைக்கும்போது தண்ணி ஒரு பொட்டாலும் கூட நீங்கள் சேர்க்கக்கூடாது. ஏன்னா தண்ணி சேர்த்தா சீக்கிரமாக கெட்டு போயிடும். இப்போ நல்லா கைவிடாத சிம்மிலே வச்சு நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ நான் இது ஒரு கப் அளவுக்கு இந்த மாம்பழ பேஸ்ட் எடுத்துருக்கேன். அதே ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுடுங்க. நல்லா சர்க்கரை கரைஞ்சி வந்தோடனே நல்லா இதுவாகிடும். பாருங்கள், நல்லா பபுள்ஸ் கொதிச்சு வருது. நல்லா கைவிடாத சிம்மிலே வச்சு நீங்கள் கிளறிக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம இதை செஞ்ச உடனே ஆற வச்சு ஒரு கண்ணாடி பாட்டிலில் நீங்கள் போட்டு வச்சிங்க. கைப்படாத சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் கடையில் வாங்கவே தேவையில்லை. இந்த மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் வச்சுக்கும்போது 6 மாதம் ஆனாலும் கெட்டே போகாது. பாருங்கள், நல்லா கொதித்து ரெடியாகி வந்திருக்கு. இப்போ இது கூடவே நம்ம ஒரு அரை லெமன் எடுத்துக்கலாம். அந்த சாறை நீங்கள் புழிஞ்சு விட்டுக்குங்க. பாருங்கள், இந்த லெமன் சாறை நம்ம அதில் புழிஞ்சிக்கலாம். ஏன்னா நம்ம வேறு எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. இந்த லெமன் சாறு தான் நம்ம சேர்க்குறோம். சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கிளறி விட்டால் போதும். ரொம்ப கட்டியாகணும்னு அவசியம் கிடையாது. இது கூடவே ஒரு வாசனைக்காக கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன் நான். நல்லா நெய்யை சேர்த்து நல்லா கலந்து விட்டு நம்ம எடுத்து நம்ம ஆற வச்சுக்க வேண்டியதுதான். இப்போ இந்த பக்குவத்தில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். ரொம்ப கெட்டியாக இல்லாத, ரொம்ப தண்ணியாக இல்லாத, நல்லா பேஸ்ட்டு பக்குவத்துக்கு வந்திருக்கு பாருங்கள். நம்ம மாம்பழத்தை நல்லா பேஸ்ட்டாக அரைக்கணும். கொரகொரப்பாக அரைச்சிடக்கூடாது. அந்த பேஸ்ட்டாக அரைச்சா தான் நல்லா வழுவழுன்னு நல்லாயிருக்கும், ஜாம் மாதிரி. கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நல்லா இனிப்பான பழமாக நீங்கள் சேர்க்கும்போது சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். அவ்வளோதான், இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை நான் ரஸ்க்கு மேலே தடவி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நீங்கள் ப்ரெட்டு கூட எது கூட வேணாலும் நீங்கள் சாப்பிட்லாம். சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா வீட்டிலே நம்ம எந்த நேரம் வேணாலும் குழந்தைங்களுக்கு நம்ம கையாலே செஞ்சதுன்னு கொடுக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. அவ்வளோதான், சூப்பரான சுவையான மாம்பழம் ஜாம் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், வாங்க சாப்பிட்லாம்.
டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், சூப்பரான சுவையான மாம்பழம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள். நன்றி.